இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். என்னுடைய செய்தி தொடர்பாளர் சசிரேகா நம்முடன் இருக்கிறார். மேடம் வணக்கம். மேடம் வணக்கங்க. மேடம், இன்னைக்கு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளிவந்திருக்கு. அதில் இந்த இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும் என்று புதிய அறிவிப்பு, பல அறிவிப்புலாம் வெளியிட்டிருக்காரு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். எப்படி பாக்குறீங்க மேடம் நீங்க? மீண்டும் ஒரு உருட்டா தான் பாக்குறேன் இதை நானு. 520 வாக்குறுதிகள்ன்ற பேர்ல 520 உருட்டுகளை செய்தார் இதுக்கு முன்னாடி. கடந்த 4.25 வருஷமா போன தேர்தல இருந்து எப்படி இந்த தேர்தல் இதுக்கு முன்னாடி நமக்கு நாமே மக்களுக்கு நாமமேன்னு போட்டாங்களோ அதே மாதிரிதான் இந்த வாக்குறுதிகளையும் பாக்குறோம். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர்கள் வானம் ஏறி வைகுண்ட பார்த்த கதையாதான் இத மக்கள் பார்ப்பாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. கூப்பன் எதுக்காக பாருங்க, இதுக்கு முன்னாடி இப்பதான் ஏதோ ரத்னா ஸ்டோர்ஸ் சம்மர் ஆஃபர், வசந்தனுக்கோ ஆடி சேல்ன்ற மாதிரி இது என்ன கூப்பன் இது எதற்காக? அதிமுக ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கோம். நாங்க அதே போல 2016 சொன்ன வாக்குறுதிகள் அத்தனை ஒன்றை கூட ஒரு குடும்பம் கூட விடாம எந்த தகுதியும் பார்க்காம ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் விலையில்லா மிக்ஸ், விலையில்லா கிரைண்டர், விலையில்லா ஃபேன், விலையில்லா அடுக்குமாடி குடியிருப்பு, விலையில்லா தொகுப்பு வீடு, விலையில்லா பசுமை வீடுகள், விலையில்லா பட்டா என்று எல்லாவற்றையும் நாங்கள் செய்தோம். ஒரே ஒரு சின்ன கம்பாரிசன் தான். இன்னைக்கு கூப்பன் கொடுத்துருக்க இவங்க நான் 520 வாக்குறுதிகள்ன்ற பேர்ல 520 உருட்டுகளை உருட்டினாரு இல்லையா? அதுல 5 விஷயங்களே என்னோட பிரகடனமா உருட்டுறேன்னு சொல்லி சொன்னாரு. முதல்ல 5 விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய், கேஸ் மானியம் 100 ரூபாய், பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, கல்வி கடன் ரத்து, நகை கடன் ரத்து, நீட் தேர்வு ஒரே கையெழுத்துல இல்லைன்னாரு. இந்த 5 விஷயங்களை மட்டும் பாருங்க. நீங்க 520 கூட தேவையில்லை. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு கூட நான் சொல்லல. 5 சோறு கூட பதம் பாருங்க. 5 பாருங்க. 5 விஷயங்கள்ல அனைத்து மகளிருக்கும் முதல்ல கொடுத்துட்டாரா? மாசம் நான் இப்ப 2000 தருவேன், மாற்றுத்திறனாளி நிதிக்கு 2500 தருவேன், 8000 கூப்பன் தரேன்னு சொல்ற இவங்க அன்னைக்கு நான் 1000 ரூபாய் எல்லாருக்கும் தர்றேன்னு சொல்லிட்டு பெரியாரெல்லாம் அதுக்கு துணையா இழுத்துட்டு 20வது வாக்குறுதியா சொன்னவர் பெண்கள் பொருளாதார சுதந்திரம் அடையணும்னாக்கா சுதந்திரமா இருக்கணும்னா முதல்ல பொருளாதார சுதந்திரம் அடையணும் அவங்கன்னு சொல்லிட்டு அனைவருக்கும் 1000 ரூபாய்ன்ட்டு அதையே 2.25 வருஷம் வரைக்கும் அதிமுக வலியுறுத்தி நாங்க பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டம் மேல போராட்டம், ஆர்ப்பாட்டம் மேல ஆர்ப்பாட்டம், சட்டமன்றத்துல, ட்விட்டர்ல, அறிக்கையில எங்க பொதுச் செயலாளர் பல்வேறு காலகட்டங்கள்ல வலியுறுத்தின பின்னாடி அப்பவும் நீங்க ஒரு 70-80 லட்சம் பேருக்கு தான் கொடுத்துதான் நீங்க சொல்லிக்கிறீங்க. இன்னைக்கு இந்த ஆட்சி முடியறப்ப கூட 1,30,00,000 பேருக்கு தரேன்றது அதுவே தவறான கணக்கு, தவறான ஒரு புள்ளி விவரம் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அவ்வளவு பேருக்குலாம் அவங்க தரவே இல்லை. 1,30,00,000 இவங்க சொல்ற கணக்குப்படியே போனா கூட மொத்த ரேஷன் அட்டைகள் எவ்வளவு இருக்கு? 2.5 கோடி ரேஷன் அட்டைகள் இருக்குல்ல. இவங்க ஒரு 2.25 கோடி முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 17-30 லட்சம் ரேஷன் கார்டு அதிகப்படுத்தின பின்னாடி 2.5 கோடி ரேஷன் கார்டுகள் கிட்டத்தட்ட இருக்கு. அனைத்து மகளிரும்னா அதானே அர்த்தம் தமிழ்ல. அனைத்து மகளிருக்கும் கொடுத்துருக்கணும்ல. அப்ப 1.30 இவங்க கணக்குப்படி கொடுத்தோட அப்ப 1.20 1,20,00,000 பேருக்கு யார் கொடுப்பாங்க? அவங்க என்ன ஆந்திரால இருக்காங்களா இல்ல கர்நாடகால இருக்காங்களா? அதையே உருப்படியா கொடுக்க முடியாதவர்கள், அதையே நாங்க உடனே முதல் கையெழுத்துல முதல் மாசத்திலேயே தரோம்னு சொன்னவங்க தர முடியாதவர்கள், அதுக்கே இந்த பெண்களுக்கு என்ன தகுதி இருக்கு? 4.25 வருஷம் வரைக்கும் இந்த தகுதி ஏது தகுதின்னு பார்த்தவங்க தகுதியை வேற உனக்கு ஜீப் இருக்கக்கூடாது, கார் இருக்கக்கூடாது, வீடு இருக்கக்கூடாது, உங்களுக்கு கரண்ட் பில் இவ்வளவு யூனிட்டுக்கு மேல நீ கட்டக்கூடாது, உனக்கு புள்ள இருக்கக்கூடாது, புருஷன் இருக்கக்கூடாது, குடும்பமே இருக்கக்கூடாதுன்னு 1008 கண்டிஷன் போட்ட நீங்க இப்ப எப்படி 2000 ரூபாய் உயர்த்தி எப்படி எல்லாருக்கும் தருவீங்க? சொன்னதே நிறைவேற்ற முடியல. ஆட்சி கையில இருந்த போதே முதல் வாக்குறுதியா 5 பிரகடனமா நான் அறிவிக்கிறேன்னு சொன்னதையே இதையெல்லாம் எப்படி நம்புவாங்க? இது உருட்டுன்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? அதனால மக்கள் இந்த முறை இவங்க கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். முதல்ல இவங்க ஆட்சியே வேணான்றதுதான் மக்களுடைய மனநிலை. பெண்கள் பொருளாதார சுதந்திரம் அடையிறதெல்லாம் செகண்டரி. முதல்ல பெண்கள் சுதந்திரமா நடமாட முடியுதா ரோட்ல? யாரு எப்ப கை பிடிச்சிருப்பான், எவன் கஞ்சா அடிச்சிருப்பான், எவன் குடிச்சிருப்பானே தெரியலையே. இத முதல்ல அந்த மேடையில நின்று சொல்றதுக்கும் இந்த கூப்பனை தரப்படும் சொல்றதுக்கும் கனிமொழி அவர்களுக்கு என்ன முதல்ல தார்மீகம் இருக்கு? இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள். கொரோனா காலத்திலே கருப்பு சட்டை போட்டு கருப்பு புடவை கட்டி நின்று நீங்க இன்னைக்கு டாஸ்மாக் கடைகள் அதிகம் தானே ஆக்கியிருக்கீங்க. 6000 கடைகள் இன்னைக்கு இருக்குது. படிப்படியா பூரண மதுவிலக்குன்னு சொன்ன நீங்க படிப்படியா கூட குறைக்கலையே. அன்னைக்கு கொரோனா காலத்துல கூட ஒரு கள்ளச்சாராய மரணம் கூட கிடையாது. 100 கள்ளச்சாராய மரணம் இந்த ஆட்சியில நடந்திருக்கு கணக்குப்படியே. அதை போய் முதலமைச்சர் தோருக்கு கள்ளு குடிச்சு இன்ன வரைக்கும் போய் பார்த்தாரா?
இன்ன வரைக்கும் இளம் விதவைகள் அதிகமாக விட்டார்கள் தமிழ்நாட்டில். அதிமுக ஆட்சி வந்து எடப்பாடியார் ஆள தகுதியற்றவர் அன்னைக்கு எங்க ஆட்சியில சொன்ன கனிமொழி இன்னைக்கு 100 பேர் செத்துருக்காங்களே, பாட்டிலுக்கு மேல 10 ரூபாய் வாங்குறாங்களே, அதுல வருஷத்துக்கு பல ஆயிரம் கோடி வெறும் பாட்டிலுக்கு மேல 10 ரூபாயில மட்டும் போதே. உயர்நீதிமன்றமே சொல்லிச்சு, இந்த தமிழ்நாட்டுல டாஸ்மாக் மூலமாக நடைபெறுகின்ற பார்களில் வெறும் 17% பார்கள் தான் லைசன்ஸோடு நடத்தப்படுது, 83% பார்கள் லைசன்ஸே கிடையாதுன்னாங்க. ஆனாலும் 1.25 கோடிக்கு பார், 1.25 லட்சம் ரூபாய்க்கு பாருக்கு எல்லாருமே டிடி எடுத்து அனுப்புறோம் அப்படின்றத பார் நடத்துறவங்களே சொல்றாங்க. இதுக்கெல்லாம் கூட பதில் சொல்ல வேணாம். இளம் விதவைகள் அதிகமாகிவிட்டார்களே, 100 பேர் இறந்திருக்காங்களே, 6000 கடைகளா டாஸ்மாக் கடைகள் அதிகரிச்சிருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்றதை இந்த 5 வருஷத்துல 4.25 வருஷத்துல கனிமொழி ஒரு இடத்துலாவது ஒரே ஒரு சின்ன பதிலையாவது பதிவு பண்ணியிருக்காரா? இது மட்டும் இல்லாம இதுக்கு முத்தாய்ப்பா இந்த டாஸ்மாக்கு கிரீடம் வச்ச மாதிரி ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இதே கனிமொழி என்ன சொன்னாங்க, நாங்கள் எங்கள் கட்சிக்காரர்கள் யார் நடத்துகின்ற சாராய ஆலையாக இருந்தாலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக மூடப்படும். மூடிட்டாங்களா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்களா? முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கு போனாரா? ஏன் மழை வந்தது, வெள்ளம் வந்தது, வறட்சி வந்தது, பெருமழை வந்தது 23, 24. அப்ப நெல்லையில எல்லாம் போய் பார்க்க கூட இல்லையா? விழுப்புரம் முதலமைச்சர் போகவே இல்லையா? அப்ப போயிட்டு ஒரு கூட்டணியில பேசிட்டு இருந்தாரு, இந்தியா கூட்டணியில போயிட்டு டெல்லியில. இப்படி ஆட்சியின் லட்சணம் இந்த மாதிரி அலங்கோல ஆட்சியை நடத்திட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, வயதானவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, வீட்டுக்கு வெளியில படுக்கிற 70 வயது பாட்டிக்கு பாதுகாப்பு கிடையாது, ஒரு இயற்கை உபாதைக்காக ஒதுங்க போற 16 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு கிடையாது, 2.5 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு கிடையாது. கேட்டா இவங்க ஏன் அந்த நேரம் அங்க போனாங்க, இவங்க ஏன் வீட்டை விட்டு வெளில வந்து பட்டாங்க, அந்த குழந்தைய அங்க போச்சு, இதுதானே பேச விடுறாங்க இவங்களோட வாடகை வாய்களை வச்சு. அப்புறம் இவங்களுக்கு இந்த மாதிரியான அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடுறதுக்கு என்ன தார்மீகம் இருக்கிறது, என்ன அருகதை இருக்கிறது? முதலில் மக்கள் இதையெல்லாம் ரொம்ப வேடிக்கையாகவும் காமெடியாகவும் தான் பார்க்கிறார்கள். இவர்கள் எதை செய்தாலும் அதிமுகவை பார்த்து காப்பி அடித்துதான், காப்பி அடித்து அறிவித்தாலுமே கூட செய்ய முடியவில்லைன்றத இன்எஃபிஷியன்ட், இன்காம்பிடன்ட் கவர்மெண்ட் நிரூபிச்சுட்டாங்கல்ல. சோ மக்கள் இதெல்லாம் காமெடியா தான் பார்ப்பாங்க, ஜஸ்ட் லைக் தட்னு தள்ளி விட்டு போவாங்க. மேடம், இப்போ முதலமைச்சர் பேசும்போது தேர்தல் வந்தாலே திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை தான் ஹீரோ அப்படின்ட்டு பேசியிருக்காரு. அதுலயும் கல்வின்னு பார்த்தா அடுத்த 5 ஆண்டுகள்ல உயர்கல்வி பயிலும் 35 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி அப்படின்னு பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சர் பாவம் ரொம்ப தேர்தல் ஜலத்துல இருக்காருன்னு நல்லா தெரியுது, தோல்வி பயத்துல இருக்காருன்னு தெரியுது. அவங்க தேர்தல் அறிக்கை ஹீரோ எல்லாம் இல்ல, அது ஜீரோ. அவர் சொன்ன விஷயத்துல இருந்தே எடுத்துக்கோங்க. நீங்க 35 லட்சம் மடிக்கணினின்னாரு, எப்ப கொடுத்தாரு? நாங்க எப்படி கொடுத்தோம் மடிக்கணினிய? மாணவர்கள் வந்து மற்ற மாநிலங்களோடும் போட்டித் தேர்வுகளோடு போட்டி போட்டு உலக அளவில் வெற்றி பெற வேண்டும்ன்றத +1 +2 படிக்கிற மாணவர்களுக்கு 2011லயே 50,000 ரூபாய் மதிப்புடைய லேப்டாப் 52 லட்சம் பேருக்கு நாங்க அன்னைக்கே கொடுத்தோம். நாங்க கொடுத்த திட்டம். அப்ப அதை யார் காப்பி அடிக்கிறது? இது ஹீரோவா? இவர் தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கிறவரா இருந்தா, மக்கள் மீது நிஜமாவே இவருக்கு அக்கறை இருந்தா, ஒரு நல்ல கவர்மெண்ட் இவர் நட்டிருந்தாருன்னா மக்களுக்கு என்னென்ன தேவை, மாணவர்களுக்கு என்னென்ன தேவை, மீனவர்களுக்கு என்னென்ன தேவைன்றதெல்லாம் இவர் கையில உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருந்திருக்குமே. அப்ப எப்பயோ தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்க வேண்டியதுதானே? அதிமுக அறிக்கையை பார்த்து காப்பி அடிச்சு லாஸ்ட்ல பிரச்சாரம் போறதுக்கு முன்னாடி இவ்வளவு லாஸ்டா கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எல்லாரும் அதிமுக என்ன சொல்லிருக்காங்கன்றத பார்த்து தானே அந்த கூப்பன் இன்னைக்கு சொல்லிருக்காரு. நாங்க சொல்லிருக்கோம் ஃப்ரிட்ஜ் தரோம் அப்படின்னு. இவர் செய்திருந்தா தானே எதையாவது சொல்வாரு. இவர் சொன்னாலும் மக்கள் சிரிப்பாங்க. அதனாலதான் நான் கூப்பன் ஒண்ணு தரேன்னு போட்டா பொதுவா எதையோ ஒண்ணு போட்டு போயிட்டாங்க ஒரு பிட்ட. இதே எங்க பார்த்து காப்பி அடிச்சதுதான். முதல்ல இவர் நல்லாட்சி கொடுத்திருந்தா இவர் இப்படி எல்லாம் வந்து அது ஹீரோ, இது ஹீரோயின் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஜீரோ ஒரு ஆட்சி கொடுத்ததால் தானே தேர்தல் வாக்குறுதி ஒரு சொன்ன ஒண்ணு கூட உருப்படியா நிறைவேற்ற முடியல, ஜீரோன்றதால் தானே இன்னைக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு, அனுப்பிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு கடைசியில வந்து லேப்டாப் விஷயமே எடுத்துக்கோங்க. நீங்க 10 லட்சம் லேப்டாப் தான் தருவேன்னு சொன்னாரு. யாரு கொடுத்தாரு? கல்லூரி படிக்கின்ற கடைசி ஆண்டு மாணவர்களுக்கு வாக்கு கணக்கிட்டு கொடுக்குறாரு. நாங்க அப்படியா கொடுத்தோம்? அந்த கூட உருப்படியா தரலையே. முதல்ல எல்லார்கள்ல கொடுத்துருங்க, எல்லா கல்லூரி மாணவர்களுக்கும். பல கல்லூரிகள்ல வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அதுவுமே வந்து கல்லூரி முதல்வர்களை வைத்து இவங்க சத்தம் இல்லாம அடக்கிட்டாங்க. மீடியாக்கள்ல வராம, மாணவர்கள் வெளியில வந்து கூடாம. தரவே இல்லையே, எல்லாருக்கும் தரவே இல்லையே. எதை சொல்லுங்க பாக்கலாம். நாங்க வந்து 10 லட்சம் 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்துட்டோம்னு எல்லா காலேஜ்லயும் நீங்களுமே ஒரு கலா ஆய்வு பண்ணி பாருங்க. கிடையவே கிடையாது. கடைசி மாசம் சும்மா பேருக்கு இந்த ஏதோ முன்னாடி இது பண்ணுவாங்க பாருங்க, பன்னீர் தெளிச்சு வரவேற்கிற மாதிரி சும்மா ஒரு பேருக்கு ஏதோ ஒரு டோக்கன் தர மாதிரி சும்மா கொஞ்சம் பேருக்கு தெரியணும்னு மீடியா பிளாஷ் பண்ணிட்டு விட்டுட்டாரு. இவர் நல்லாவே சிறப்பான ஆட்சி கொடுத்திருந்தா இவர் வெல்லும் பெண்கள், மகளிர் தேடி முதல்வர், இல்லம் தேடி கல்வியின் பேர் வச்சே ஷோ வச்சாங்கிற மாதிரி இவர் நடிகர்கள் எல்லாம் கூப்பிட்டு இதை விளம்பரப்படுத்திட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இவருடைய திட்டங்களை மக்கள் பேசுவாங்களே, மாணவர்கள் பேசுவாங்களே, மீனவர்கள் பேசுவாங்களே, ஆசிரியர்கள் பேசுவாங்களே, அரசு ஊழியர்கள் பேசுவாங்களே. இவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருந்தாருன்னா எல்லாருமே போராட்டம் தானே செய்யறாங்க.
இவங்க நல்லது பண்ணிருந்தாங்க, எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. நாங்க மாணவர்களை கூப்பிட்டு வச்சோம், 4 நடிகர்களை கூப்பிட்டு வச்சு அதுக்கு ஒரு அரங்கத்தை எடுத்து முதலமைச்சர் எதுவும் வெட்டியா வேலை வெட்டியே இல்லாம இருக்க மாதிரி உட்காந்து விளம்பரம் படுத்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதை ஆங்கர்ஸ் எல்லாம் வச்சு ஆஹா ஓஹோன்னு புகழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? மக்கள் பேசுவாங்களா? 2011 எங்க, 2026 எங்க? 15 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் லேப்டாப்னா மாணவர்கள் யார சொல்றாங்க? அம்மாவை சொல்றாங்க, அதிமுக ஆட்சி சொல்றாங்க. ஆட்சி முடியிற வரைக்கும் 2021 அம்மா மறைவுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. மிக்ஸி கிரைண்டர் ஃபேன் எங்க வேணா போய் பாருங்க, எல்லா இடத்துலயும் இருக்கு. தொகுப்பு வீடு, பசுமை வீடு, ஏதோ ஒரு அடையாளம் திமுக இதை கொடுத்ததுன்னு பெருசா காட்ட முடியுமா? எல்லா இடத்துலயும் முதல்ல எல்லா மக்களுக்கும் செய்தாங்களா இவங்க? அதனால சும்மா இவரு டோக்கன் கொடுக்குற மாதிரி, அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அது கூட ஒரு 1%, 10% கூட கொடுக்கல. எந்த திட்டம் சொன்னாலும் எல்லாத்துலயுமே ஃபெயில்யூர் மாடல் கவர்மெண்ட் தானே இது. பெருமைக்கும் விளம்பரத்துக்கும் தானே பண்ணிட்டு இருக்காங்க. இது விளம்பர மாடல் அரசுன்றதுதான் மக்களுக்கு நல்லா தெரியுமா? அதனால இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு முதலமைச்சருக்கோ திமுகவுக்கோ எந்த தார்மீகமும் கிடையாது. மக்கள் இதை வேடிக்கையா தான் பாக்குறாங்க. யாருமே இதை பார்க்கல. பெருசா நன்றி நன்றி போய் எல்லாமே உருட்டுதான்ன்றது மக்களுக்கு தெளிவா தெரியுது. அதனால இவங்க யாரும் இதை கணக்குல எல்லாம் எடுத்துக்கல. இவங்களால செய்யவும் முடியாது. ஆட்சியில் இல்லாதப்போ செய்யறதுதானே இனிமேல் வந்து இவங்க செய்து போறாங்க. ஆட்சியும் வரப்போறது இல்ல. உங்கள் தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி மேடம்.